ஒரு ஊர்ல துளசி அப்படிங்கிற ஒரு ஏழை குருவி அது தூக்கி வளர்த்த ரவி காக்காவையும் அது பெத்தெடுத்த கீர்த்தி குருவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப பசி எடுத்ததுனால சாப்பிடலாம் அப்படின்னு பிளேட்ல சாப்பாடு போட்டுக்குச்சு குருவி. ஆனா அதால சாப்பிட முடியல. பசங்க இல்லாம சாப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. என் பொண்ணு பிள்ளையும் சேர்ந்து எங்க என்னத்தை திருடிக்கிட்டு இருக்காங்களோ, என்ன பிரச்சனைய வீட்டு வரைக்கும் கொண்டு வர போறாங்களோ அப்படின்னு வளர்ந்துகிட்டு இருக்கிற அதோட பிள்ளைங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் அவங்க திருடின மாம்பழத்தை சாப்பிட்டு இருந்தாங்க. அண்ணன், மிச்சம் இருக்கிற மாங்காவை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போலாம். இதுல ஊறுகாய் போட சொல்லி அம்மா கிட்ட சொல்லலாம். சரி தங்கச்சி, எல்லாம் உன்னோட விருப்பம். என் தங்கச்சி சொன்னதுக்கு அப்புறம் அத நான் கேட்காம கூட இருப்பேனா? வா வா, இதை எடுத்துக்கிட்டு நாம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் திருடின மாங்காவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அதே காட்டுலதான் துளசி குருவியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல ஒரு புறா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கும் அதோட பூசணிக்காய் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு வீட்டை விட்டு அது கிளம்புச்சு. அப்போ வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்த துளசி குருவிய பாத்துச்சு. என்னாச்சுங்க அத்தை, ஏன் வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க? பசங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டா. காலையில கொஞ்சமா சாப்பிட்டு போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. பசியில 2 பேரும் எங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. அத்தை, ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் இன்னும் சின்ன பசங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்கள இப்படியே விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய பெரிய இடத்துல திருடக்கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த பயம் எனக்கும் இருக்குடா. அதுக்குதான் அவங்க பொறுப்பா இருக்க சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இங்க இருந்தா நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிடுவாங்க. நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி புறா அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்பதான் ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் வீட்டுக்கு வந்தாங்க. வெளியே நின்னுக்கிட்டு இருந்த அம்மா துளசிய பார்த்தாங்க. அம்மா, வெளியே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க? நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அண்ணே. அதான் நாங்க வந்துட்டோமே, வாமா உள்ள போலாம். ஏன்பா ரவி, இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து இப்படி எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருப்பீங்க? இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு இன்னும் எதுவும் யோசிச்சு வைக்கலம்மா. இந்த திமிரு பேச்செல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பேசாம ஒழுங்கா நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லு, அவ்வளவுதான். அப்படி இல்ல பல்ல தட்டி எடுத்துருவேன். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும்னு நீ தான் சொல்ற. பதில் சொன்னா திமிரா பேசுறேன்னு சொல்ற. அப்ப அண்ணா என்னந்தாமா பண்ணணும்? நடுவுல நீ பேசாத. அவன்கிட்ட கேள்வி கேட்டா அவன் தானே பதில் கொடுக்கணும். நடுவுல நீ ஏதாவது பேசுன அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தி இப்படி சொல்லுச்சு. பேசுனா ஏன் பல்லையும் தட்டி எடுத்துடுவியா அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டு துளசிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. எடுத்துருவியா? இல்ல நான் எடுப்பேன் அப்படின்னு கீர்த்திய போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. அந்த அடி விழுந்ததும் ரவி ஆச்சரியமா பாத்துச்சு. அப்போ கீர்த்தி குருவி அடி வாங்கி அழ ஆரம்பிச்சது. அவங்க அம்மா பார்த்தாங்க. துளசி ரொம்ப வருத்தமா, குறுக்குல வந்து பேசினா பல்ல தட்டி எடுத்துருவேன்றது இப்போ அது புரியுதா அப்படின்னு பொண்ணு கிட்ட கேட்டுச்சு. அப்ப ரொம்ப கவலையா, வா அண்ணன், நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது வேலை பாத்துக்கலாம். வா தங்கச்சிமா, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது வேலைக்கு போலாம். கீர்த்தி, நான் அவன்கிட்ட பேசணும். அவன் எங்கேயும் வரமாட்டான், நீ போ. நான் போக மாட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் அண்ணனே நீ அடிப்ப. நான் அடிக்க மாட்டேன், அவன்கிட்ட பேசுவேன், அவ்வளவுதான். நீ என்னையே அடிச்ச, அண்ணனை அடிக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? அப்படின்னா நீயும் இங்கேயே இரு அப்படின்னு கீர்த்தி கிட்ட சொல்லி இந்த பக்கம் ரவி காக்காவை பார்த்து, என்னடா ஏதாவது வேலைக்கு போற மாதிரி ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா? அத சொல்லு. இருக்குமா, ஆனா எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? ஆமா அண்ணன், யாரும் வேலை தரதில்லன்னு தானே நாம இப்படி சின்ன சின்ன திருடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பொண்ணு சொன்னதை கேட்டு பாவம் துளசி அழ ஆரம்பிச்சது. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி மட்டும் இல்ல உன் பல்ல தட்டி எடுத்திருப்ப அப்படி சொல்லும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற புறா அவங்க பக்கத்துல வந்துச்சு. அப்போ அந்த புறாவை பார்த்து, அண்ணன் பாரு வந்துட்டான். என்னடி, அவனை பார்த்து திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தாலும் அவன் அவனுடைய வயல்ல இப்போ பூசணிக்காவை விளைச்சுக்கிட்டு இருக்கான். ரவி காக்கா, கீர்த்தி குருவி,
உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுறத நான் கேட்டேன். பேசாம ஏன் கூட நீங்க 2 பேரும் என் வயலுக்கு வாங்க, என் வயல்ல உங்க 2 பேருக்கும் நான் வேலை போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு புறா சொன்னதும் கீர்த்தி ரொம்பவும் கேவலமா, உன் கூட பூசணிக்காய் தோட்டத்துக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பூசணிக்காவை எடுத்து உன் தலையில போட்டு உடைக்கணுமா அப்படின்னு சொன்னான். நீ இரு தங்கச்சி, இங்க பாரு முன்னா, நீ சொன்ன மாதிரி உன் வயலுக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு சம்பளமா பணம் கொடுக்கறியா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட ரவி காக்கா. நீங்க 2 பேரும் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க அம்மாவை பாத்துக்கணும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி புறா அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போச்சு. துளசி ரொம்பவே கவலைப்பட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இந்த முன்னாவுக்கு நாம ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவன் வயல்ல இருக்கிற பூசணிக்காவை நாம திருடணும். சரிண்ணே. அப்படி அன்னையில இருந்து அண்ணன் தங்கச்சி 2 பேரும் முன்னா புறாவோட வயல்ல முன்னா வளர்த்துக்கிட்டு இருந்த பூசணிக்காய ஒன்னொன்னா திருட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் தோட்டத்துல இருக்கிற பூசணிக்காய் காணாம போறதுனால இன்னைக்கு எப்படியாவது என் தோட்டத்துல பூசணிக்காய் திருடுறவங்கள பிடிச்சு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு புறா தோட்டத்திலேயே யாருக்கும் தெரியாம உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் தெரியாம ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் பூசணிக்காய் திருட வந்தாங்க. அவங்க பூசணிக்காய திருடிக்கிட்டு இருக்கும்போது முன்னா புறா போய் அவங்கள பிடிச்சிருச்சு. ரொம்ப கோவமா, நல்லபடியா வாழுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் தோட்டத்திலேயே திருட்டு பண்றீங்களா நீங்க? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ உனக்கு புரியுதா எங்களால ஏன் எங்கேயுமே ஒழுங்கா வேலை பார்க்க முடியல அப்படின்னு? அப்படி சொன்னப்போ முன்னா புறா குழப்பத்தோட பாத்துச்சு. சின்ன வயசுலயே எங்க நிலைமை சரியில்லாம தான் இந்த திருட்டுத்தனத்தை ஆரம்பிச்சோம். திருடுறது தப்புன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியல. எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வேலை கொடுக்கறவங்களே இல்ல. உங்களை புரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுத்தாலும் நீங்க திருட்டுத்தனத்துக்கு பழகிட்டீங்க, அதனால வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு தெரியுது. உங்களை நல்லவங்களா மாத்தி ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நான் மாத்துறேன், என் கூட வாங்க அப்படின்னு ரவி காக்காவையும் கீர்த்தி குருவியையும் கூப்பிட்டுக்கிட்டு சைக்கியாட்ரிஸ்டான ஷோபா கிளிக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. சொல்லுமுன்னா, என்ன பிரச்சனையா வந்திருக்க? டாக்டர், கீர்த்தி குருவியும் ரவி காக்காவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. சின்ன வயசுல அவங்க பழகுன அந்த திருட்டுத்தனத்தை எப்படியாவது விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆமா டாக்டர், இந்த திருட்டு புத்தி எங்களை விட்டு போகணும். எங்களை பத்தி நினைச்சு எங்க அம்மா பெருமைப்படணும். எங்க அம்மாவோட கவலைய நாங்க எப்படியாவது போக்கியாகணும். உண்மைதான் டாக்டர், நாங்க வேலை கேட்டு போற இடத்துல எங்களுக்கு எல்லாரும் வேலை கொடுக்கறாங்க. ஆனா நாங்க பழகுன அந்த திருட்டுத்தனத்தினால அங்க எங்களுக்கு வேலை போயிடுது. சின்ன வயசுல இருந்து பழகுன பழக்கம் இல்லையா, அதை எங்களால விடவே முடியல. நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா? ஆமா டாக்டர். முன்னா, நீ கொஞ்சம் வெளியேறு, உன்னை நான் மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படி சொன்னதும் முன்னா புறா அங்கிருந்து வெளியில போச்சு. நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் இந்த திருட்டு புத்தி உங்களை விட்டு போகும், ஆனா அதுக்கு நீங்க நிறைய அடி வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு டாக்டர் கிளி எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லுச்சு. அதுக்கு குருவி காக்கா 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க வெளியே போய் முன்னா புறாவை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லுச்சு. ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் வெளியே வந்தாங்க. முன்னா புறா அங்கிருந்து உள்ள போச்சு. ரவி காக்காவையும் கீர்த்தி குருவியையும் பேசாம உன் தோட்டத்திலேயே வேலைக்கு வச்சுக்கோ, அவங்க எப்படியும் திருடத்தான் செய்வாங்க. அப்படி அவங்க திருடும்போது ஒரு குச்சி எடுத்து அவங்கள போட்டு நல்லா அடி. ஆனா அப்படி அடிச்சா ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் ரொம்ப வருத்தப்படுவாங்களே டாக்டர். வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, திருடுனா அடிவிலும் வலி தாங்க முடியாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னதும் முன்னா புறாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. தினமும் டாக்டர் சொன்ன மாதிரியே பண்ணுச்சு. கொஞ்ச நாள்ல ரவி கீர்த்தி 2 பேரும் அந்த திருட்டு பழக்கத்தை விட்டுட்டாங்க. சாந்தி புறாவோட வீட்டை கழுகு நாசமாகிக்கிட்டே, வெயில் காலம் வந்துருச்சு, காடு வறண்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இத்தனை காட்டுல ஒண்ணுமா தைரியமா வாழ்ந்துகிட்டு இருந்த நாங்க எல்லாரும் இப்ப அத பார்த்து பயந்து வேற காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா இங்க இருக்கிற யாரும் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போக கூடாது. அப்புறம் இவங்க எல்லாரையும் நான் எப்படி சாப்பிடுறது? இந்த காட்டுல இருக்கிற காக்கா, புறா, கிளி, கொக்கு எல்லாரையுமே நான் செஞ்ச பிளான் படி என் வீட்டுக்கு கடத்திட்டு போய் நான் சாப்பிட போறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கழுகு அந்த வீட்டை இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த காட்டுக்கு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு குருவி வந்துச்சு.
திசைகளை பார்த்துக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த குருவிக்கு நிறைய மந்திர சக்திகள் இருக்கு. ஆனா அது வெளியில யாருக்கும் தெரியாத அளவுக்கு அது கவனமா இருந்துச்சு. எனக்கு மந்திர சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இந்த காட்டுல இருக்கிற யாரும் என் கூட நட்பா பழக மாட்டாங்க. என்ன தேவதையா மாத்திடுவாங்க, பூஜைகளை செய்வாங்க, என் கூட பேச யாரும் வரமாட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னா நான் ரொம்ப தூரத்துல இந்த காட்டுல எனக்கு பிடிச்ச சாக்லேட் வீட்டை கட்டிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்த குருவியோட பார்வையில ஒரு வீட்டை இடிச்சுக்கிட்டு இருந்த கழுகு பட்டுச்சு. அப்பதான் குருவிக்கு அந்த கழுகோட என்னங்கிறது தெரிஞ்சது. என்னோ எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா அத நடக்க நான் விட மாட்டேனே. இந்த பறவைங்களோட வீட்டை எல்லாம் பாழாக்கி உன் வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள சாப்பிடலான்னு நினைக்கிறேன். அத நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீடு முழுசாத்தையுமே இடிச்சு மொத்தத்துல சாந்திபுராவோட வீட்டை நான் இடிச்சு தள்ளிட்டேன். அது அதோட வீட்டை பார்த்து எப்படியுமே அழும். அப்போ நான் எதுவும் தெரியாத மாதிரி அங்க வந்து அதை சமாதானப்படுத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மென்னு தின்னு முழுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கழுகு அங்க இருந்து போயிடுச்சு. அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த குருவி அந்த வீட்டு பக்கத்துல வந்துச்சு. அந்த வீட்டை கவனிச்சுது. என்னுடைய மந்திர சக்தியால இந்த வீட்டை என்னால நொடியில சரி பண்ணிட முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். அவங்கவுங்க தோணுன பள்ளத்துல அவங்கவுங்களே விழணும், அதுதானே சரியான தண்டனை அப்படின்னு அந்த வீட்ல இருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்போ ஒரு மரத்து மேல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா இருந்த கிளிய பாத்துச்சு. உடனே கிளி பக்கத்துல போச்சு. ஹலோ, சாக்லேட் வேணுமா? வேண்டாம். நீ ஏன் பசியோட இருக்கிற? என் பேரு அலுமேலோ. இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். நான் பசியில இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னவோ எனக்கு அப்படியே எல்லாமே தெரிஞ்சிடும். முதல்ல சாக்லேட் தரேன், அதை சாப்பிட்டு பசிய தீர்த்துக்கோ. அதுக்கப்புறம் உன் கஷ்டம் என்னங்கறத சொல்லு அப்படின்னு சொல்லி குருவி கிளிக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துச்சு. கிளியும் அந்த சாக்லேட்ட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சு. இவ்வளவு பசியில இருக்க அப்படியே வேண்டான்னு சொன்ன? இது வெயில் காலம் இல்லையா? காட்டுல சாப்பாடு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, அந்த கழுகு என்னுடைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டு என்ன சாப்பிட பிளான் போடுது. எத்தனை தடவை என்ன பிடிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா நான் அவன்கிட்ட மாட்டாம எப்படியோ தப்பிச்சிட்டேன். நான் தான் வந்துட்டேன்ல, இனி எதுவும் நடக்காது. என்னோட பசி தீர்ந்துச்சு. மங்காவோட பசிய தீர்க்கணும். இந்த மங்கா யாரு அப்படின்னு குருவி கேட்டதும் கொக்கு பத்தி சொல்லி குருவியையும் அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு கவலையில இருந்த கொக்கு பக்கத்துல போச்சு. குருவி கிட்ட கிளி கொக்க அறிமுகப்படுத்துச்சு. இந்த சாக்லேட் சாப்பிடுங்க, பசி தாகம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னதுமே கொக்கு அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல பசி தாகம் ரெண்டுமே தீந்து போனதுனால கொக்கு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்படி அது மனசு சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ அந்த கழுகோட பார்வை சாந்திபுரா மேல விழுந்திருக்கு. தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்தேன். கிளி, எப்படியாவது காக்காவையும் புறாவையும் நாம காப்பாத்தியாகணும். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும், வாங்க அப்படின்னு சொன்னதுமே கிளியும் கொக்கும் குருவிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள தேடி போய்கிட்டு இருந்தாங்க. சரியா அப்பதான் பயந்துகிட்டு அலறி அடிச்சு போய்கிட்டு இருந்த புறா பின்னாடியே கழுகு ஒரு ரோஜா பூவை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஏய் சாந்தி, நில்லு நில்லுங்கிறல, ஏன் இப்ப ஓடிக்கிட்டு இருக்க? எதுக்காக என்ன பார்த்து எப்பவுமே பயந்துகிட்டு இருக்க? கையில ரோஜா பூ வச்சிருந்தாலும் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு உனக்கு இந்த கெட்ட எண்ணம் ராவணா? கெட்ட எண்ணம் இல்ல சாந்தி, நல்ல எண்ணம் தான். அதாவது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு வேணும்னா புரிய வைக்கட்டுமா அப்படின்னு கழுகு சொன்ன உடனே சாந்திபுரா ரொம்பவும் ஆச்சரியமா ஒரு மரக்கிளையில உக்காந்துச்சு. அப்போ கழுகும் அதே கிளையில சாந்திபுரா பக்கத்துல வந்து உக்காந்துச்சு. என்னது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, என் ஆசை அதுதான். அந்த விஷயத்த சொல்லலான்னு தான் பூ எடுத்துக்கிட்டு உன் பின்னாடியா வந்தா நீ என்னை பார்த்து பயந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறியே. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல உன் கூட சேர்ந்து ஒன்னா வாழணுமா? எனக்கு எதுக்கு அந்த தலையெழுத்து? எனக்கு அந்த நரக வாழ்க்கை தேவையில்ல, நீங்க இருந்து போயிடு. இப்படி சொன்னா எப்படி சொல்லு? என் உருவத்தை பார்த்தா பயமா தான் இருக்கும், நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா என் கூட பழகி பார்த்தாதானே
என் மனசு என்னங்கறதே புரியும். நீ என்கிட்ட பேசினா தானே உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையானே உனக்கு தெரியும். நீ எவ்வளவு சொன்னாலும் எனக்கு புரிய போறதில்ல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்ப திடீர்னு பதில் கேட்டா சொல்ல முடியாது. உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு மட்டும் சொல்லு. அதுக்காக நான் வேணும்னா காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, டைம் கொடுத்திருக்கல, யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். அப்படி சொல்லி சாந்தி புறா அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிற சாந்தி புறாவை பார்த்து, சே, பூவோட வந்தாலும் பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. இந்த சாந்தி புறாவை சாகடிக்கணும், சாப்பிடணுங்கிற ஆசை எப்ப நிறைவேறுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாம அமிர்தா காக்கா கழுகு முன்னாடி வந்து உட்காந்து அத பாத்துக்கிட்டே, ஏன் ராவணா, உன் கண்ணுக்கு நான் ஒன்னும் அழகா தெரியலையா? உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏன் பின்னாடி நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது கழுகு அந்த காக்காவை பார்த்து அதோட மனசுக்குள்ள, என் பசிய தீக்கிறதுக்கு நிறத்தோட என்ன சம்பந்தம்? மொத்தத்துல என் பசி தீந்தா போதும். எனக்கு வெள்ளையா இருக்கிற அந்த சாந்தி புறா கிடைச்சாலும் சரி, கருப்பா இருக்கிற இந்த அமிர்தா காக்கா கிடைச்சாலும் சரி, பசி தீந்தா போதும். ஆனா என்ன உனக்கு பிடிக்கும்னு நீ எப்பவுமே சொன்னதில்லையே காக்கா. பொண்ணுங்க எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்ல மாட்டாங்க கழுகு. அவங்க பார்வைய பார்த்து, அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ தான் புரிஞ்சுக்கணும். சரி காக்கா, எனக்கு புரியாம தான் போச்சு. என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என் கூட வரியா? நீ வர சொன்னா எங்க வேணும்னாலும் வரே ராவணா அப்படின்னு காக்கா சொன்ன உடனேயே கழுகு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ அது, அப்பாடா, எந்த விதமான நாடகமும் போடாம காக்கா தானாவே என் வலையில வந்து மாட்டிருக்கு. இன்னும் 2-3 நாள் வரைக்கும் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளி அங்க வந்து காக்காவை அங்கிருந்து கூட்டிட்டு போச்சு. இந்த பக்கம் சாந்தி புறா இடிஞ்சு விழுந்திருக்கிற அதோட வீட்டை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கொக்கு அங்க வந்து அதை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போச்சு. அப்பதான் அங்க வந்த சாந்தி புறாவுக்கும் காக்காவுக்கும் நடந்த எல்லாமே தெரிஞ்சது. அன்னையில இருந்து அந்த கழுகு பார்வையில படாம இருந்துகிட்டு குருவி கொடுக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பறவைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கழுகு பார்த்துச்சு. உடனே கழுகு அவங்க எல்லார்கிட்டயும் வந்து, என் பார்வையில படாம எத்தனை நாள் நீங்க தப்பிச்சு வாழ முடியும்? ஆமா, இந்த சாக்லேட்டை யாரு உங்களுக்கு கொடுக்கறாங்க? இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அது நாங்க சொல்ல மாட்டோம். பாவி, எங்களை நம்பி ஏமாத்தலான்னு பாக்குறியா? இதுக்கு பலனை நீ நிச்சயமா அனுபவிப்ப. அப்படி ஆளுக்கு ஒருத்தங்களா திட்டும் போது கழுகுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உடனே கழுகு அவங்க எல்லாரையுமே தாக்க பாத்துச்சு. அப்ப அத பார்த்து பயந்து போய் எல்லா பறவைகளும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. கழுகு அவங்கள துரத்திக்கிட்டே போச்சு. அப்பதான் அவங்க காட்டுல இருக்கிற ஒரு சாக்லேட் வீட்டை கவனிச்சாங்க. எல்லா பறவைகளும் அந்த சாக்லேட் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப வீட்ல குருவி உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் பார்த்து, பயப்படாதீங்க, இது என்னோட வீடுதான். இந்த சாக்லேட் வீட்டுல சில்லுன்னு இருக்கும், பசி தாகம் கூட இருக்காது அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம எல்லா பறவைகளும் குருவியோட அந்த சாக்லேட் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ அங்க வந்த கழுகு நோ என்ட்ரி போர்ட கவனிச்சுது. அத பார்த்ததுமே கழுகுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. எப்படியாவது உள்ள போய் அவங்கள சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால முடியல. அப்படி அன்னையில இருந்து எல்லா பறவைகளும் குருவியோட சாக்லேட் வீட்ல சேஃபாவே வாழ்ந்தாங்க.